بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. எல்லாம் அல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஏக இறைவனின் வற்றாத கருணையும் பேரருளும் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேலக்காவேரி கிளை ஒன்று நடத்தும் பெண்கள் தர்பியா நிகழ்ச்சியில் நோவினை ஏற்படுத்தும் பெண்கள் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்புக்குள்ள போறதுக்குள்ள அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டு நம்ம தலைப்புக்குள்ள போவோம். இப்போ பெண்களாகிய நமக்கு வீடுகளில் எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்கறதுக்காக நம்ம எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். அப்போ இந்த சபையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஒரு ஆர்வத்தோடு நம்ம உரைகளை வந்து கேட்கலாம். நம்ம நிறைய பயான்களில் கேட்டிருப்போம். இங்கே இருக்கக்கூடிய சகோதரிக்கு யாருக்கா தெரியுமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்கக்கூடிய அந்த சபையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? மாஷால், அருமையான பதில். வானவர்கள் தங்களுடைய ரெக்கைகளால் சூழ்ந்த வண்ணம் இருப்பாங்க. நாம் எதை கேட்கிறோமோ, நாம் எதை கேட்போம், சொர்க்கத்தை கேட்போம். அந்த சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் சொல்றான். நாம் எதை விட்டு பாதுகாப்பு தேடுறோமோ அதை விட்டு அல்லாஹ் தூரமாக்கி வைப்போம். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சபை தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி நினைவு கூறப்படுகின்ற சபை. அப்போ இவ்வளவு நன்மைகளை அடங்கியிருக்கக்கூடிய ஒரு சபையில தான் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அது ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்கிறான். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பையும் நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வல்லமையும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் நமக்கு தெரியுது. இப்படியும் ஒரு படைப்பு படைக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரினத்தையும் ஒவ்வொரு பொருளையும் படைச்சிருக்கிறான். அப்படி உலகத்திலேயே ஒரு சிறந்த படைப்பு எதுன்னு சொன்னா அது மனித படைப்பு தான். மனிதனை தான் அல்லாஹ் ஒரு சிறந்த படைப்பாகவும் ஒரு உன்னதமான படைப்பு எதுவென்று சொன்னால் அது மனித படைப்பு தான். எதுக்காக நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு பாருங்களேன், இந்த துன்யாவில் எவ்வளவோ அதிசயங்கள் மனுஷனால உருவாக்கப்பட்ட மனுஷனால கட்டப்பட்ட ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி பார்க்குறோம், அதிசயமா பார்க்குறோம். இது அதிசயமா இருக்குமா, இல்லை இது அதிசயமா இருக்குமான்னு சொல்லி ஒவ்வொன்றையும் இதெல்லாம் அதிசயங்களா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அந்தந்த இடங்களுக்கு சென்று அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். உண்மையிலே சொல்ல போனா உலக அதிசயம் எதுவென்று சொன்னால் மனிதனுடைய படைப்பு இருக்குல்ல, அதுதான் உண்மையிலே உலக அதிசயம். மனிதனுடைய படைப்பு, மனிதனுடைய உடல் அமைப்பு, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் அது செய்கின்ற வேலையும் தான் உண்மையிலே உலக அதிசயம். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு படைப்பை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அவனுக்கு அல்லாஹ் அறிவை சிந்தித்து உணரக்கூடிய ஒரு அறிவை தந்திருக்கிறான். அப்ப அறிவை தந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்துல நம்முடைய மனோ இச்சை என்ன சொல்லுதோ, நம்முடைய மனசு என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு நிறைய நல்ல பண்புகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல உயர்ந்த பண்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. மனிதனுடைய படைப்பை பற்றி, மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த நிஅமத்துகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அலம் நஜஅல் லஹு ஐனைன், நாம் மனிதனுக்கு
கண்களை தரவில்லையா? அலம் நஜஅலஹு ஐனைன் வ லிஸானஹு வ ஷஃபத்தைன், அவனுக்கு பேசக்கூடிய நாவையும் 2 உதடுகளையும் நான் தரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு நாவுகள் இருக்குது, கண்கள் இருக்குது, காதுகள் இருக்கு, எல்லா உறுப்புகளும் இருக்கு. ஆனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உறுப்புகளை பற்றி அல்லாஹ் இவனுக்கெல்லாம் நான் இப்படி தரலையா, அதை அவன் சிந்திச்சு பார்க்க மாட்டானா அப்படிலாம் சொல்லி கேள்வி எழுப்புறான். ஏன் அப்படி எல்லாம் கேட்கணும் அப்படின்னு பார்த்தா, எல்லா உயிரினங்களுக்கும் நாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளை விட நீளமா சில மிருகங்களுக்கு நாக்குகள் இருக்கிறத பார்க்குறோம், அகலமா இருக்கிறத பார்க்குறோம், பெருசா இருக்கிறத பார்க்குறோம். ஆனா அப்படி உள்ள உயிரினங்கள் ஏதாவது பேச பார்த்துருக்கோமா? ஏதாவது பேசியிருக்கா? இல்ல. அப்ப பேசக்கூடிய ஆற்றலை, பேச்சாற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும்தான் தந்திருக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பேச்சாற்றல். அப்ப உலகத்துல எந்த உயிரினங்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பை அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு நாக்க தந்திருக்கிறான், நம்மளால பேச முடியும், நமக்கு பேச்சு திறமை இருக்கு, நம்ம சூப்பரா பேசுவோம். அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம என்ன வேணுமானாலும் பேசிடலாம்னு நினைச்சிடக்கூடாது. நாம் மற்ற மனுஷங்கள்ட்ட பேசும் பொழுது நம்முடைய பேச்சுக்கள் எப்படி அமைய வேண்டும், அந்த வார்த்தை எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்ற பேச்சினுடைய ஒழுங்குகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. மற்ற மனிதர்கள்ட்ட பேசும் பொழுது அல்லாஹ் சொல்றான், குல் நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், குல்லி இபாதியல்லதி யகூலு லதி ஹிய அஹ்சன், நபியே என்னுடைய அடியார்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அந்த மக்கள் எப்படி தெரியுமா பேசணும், அழகியவற்றை தான் மற்ற மக்களிடத்தில் பேச வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அடுத்தவர்கள்ட்ட பேசும் பொழுது பேச்சில் பார்த்தீங்கன்னா நளினம், பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வார்த்தை, அது மாதிரி தான் மற்ற மக்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு கட்டளையிடுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பல தருணங்களில் நம்முடைய பேச்சுக்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை அழகான முறையில் நமக்கு அறிவுரையாக சொல்லி தந்திருக்கிறாங்க. ரசூலா சொல்றாங்க, அல் கலிமத்து தொய்யிபா, நல்ல வார்த்தை, நல்ல பேச்சு சதகா, தர்மமாகும். நாம் மற்றவங்கள்ட்ட பேசக்கூடிய பேச்சுக்கள் கூட தர்மம் செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அது மாதிரியான ஒரு நன்மையை பெற்று தரும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று இன்னொரு இடத்துல ரசூலா சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டுள்ளாரோ, நம்பிக்கை கொண்டுள்ளாரோ, அவர் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத், அவர்கள் பேசினால் நல்லதையே பேசட்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா என்னால் நல்ல பேச்சுக்களை பேச முடியாது, மற்றவங்களுக்கு தொந்தரவு தரும் வகையில் தான் நான் பேசுவேன், அப்படிதான் என்னுடைய பேச்சுக்கள் அமையும் என்று சொல்வாராயானால் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத், அப்படி இல்லை என்றால் நீங்கள் வாயை மூடிருங்க, பேசுனா நல்லதை பேசுங்க, இல்லையா வாயை மூடி இருங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை சொல்லி தர்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, நாம பேசக்கூடிய பேச்சால் சொர்க்கம் செல்வதற்கு ரசூலுல்லாஹ் உத்தரவாதம் தர்றாங்க, சொர்க்கம் கிடைக்கிறங்கிற ஒரு நற்செய்தி நமக்கு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க, ஏ ரசூலுல்லாஹ், நான் எந்த காரியத்தை செய்தால் சொர்க்கம் போகணும், அந்த ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சில நற்பண்புகளை, சில இபாதத்துகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சலாம் சொல்லுங்க, மக்களோட உறவுகளை ஒட்டி வாழுங்க, மக்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் தொழுவுங்க, அப்படிலாம் சொல்லி நல்ல இபாதத்துகள் விஷயமா சொல்லி தர்றாங்க. சொல்லி தந்துட்டு அதில் ஒன்றா சொல்கிறாங்க, நல்ல பேச்சை பேசு, மற்ற மக்களிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது நல்ல பேச்சை பேசுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பேச்சினுடைய ஒழுக்கத்தை, ஒழுங்குகளை ஒவ்வொரு நபி தோழர்களுக்கும் கற்று தர்றாங்க. அது மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் மை எல்மன்லி மா பைன லஹியஹி, யார் தன்னுடைய இரு தாடைகளுக்கு இடையில் உள்ள அந்த நாவை சரியான முறையில் பயன்படுத்துவேன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அடிப்படையில் பயன்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் தான் நான் பயன்படுத்துவேன் என்று யார் உத்தரவாதம் தருகிறாரோ அவருக்கு அல்மன் லஹு ஜன்னா,
அவருக்கு சொர்க்கத்தை நான் உத்தரவாதம் தருகிறேன். அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து, இந்த குர்ஆன் வசனங்கள்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நாம பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் நல்ல விதமாக அமைந்தால் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். சொர்க்கம் செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அது மட்டுமில்ல, நாம பேசக்கூடிய பேச்சு நரகத்திலிருந்து நம்மளை தூரமாக்கி வச்சிரும். நல்ல பேச்சை மற்றவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா நரகத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு பெறக்கூடிய வழி கூட நமக்கு கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களே இத்தகுன் நார வலவு பிஷிக்கி தம்ரா, நீங்கள் பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டையாவது மற்ற மக்களிடத்தில் கொடுத்து நீங்கள் தர்மம் செய்து நரக நெருப்பை விட்டு உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ரசூலா சொல்றாங்க. சொல்லிட்டு, அப்படி தர்மம் கிடைக்க உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னா, ஃபஇன்லம் தஜித், நீங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அல் கலிமத்து தொய்யுபா, நல்ல பேச்சை பேசியாவது இந்த நரகத்தை விட்டு நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வர்றாங்க? நீங்கள் பேசக்கூடிய பேச்சு மற்றவர்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் தராமல் இருந்தால் உங்களுக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், சொர்க்கம் செல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் பல நேரங்களில் நமக்கு சொல்லி தர்றாங்க. அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்றாங்கல்ல, இந்த இஸ்லாத்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த சமுதாயம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நாகரிகம்னால என்னன்னு தெரியாத சமுதாயம் அது. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முன்னால் அந்த மக்களுடைய நிலைமை, அந்த மக்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு? நாகரிகம் தெரியாது, அநாகரிகத்தின் உச்சியில் இருந்தார்கள். அந்த மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய போதனைகளை, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. அதுல ஒரு பண்பாக இதையும் முன்னிறுத்தி வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல பழக்க வழக்கம், மற்றவர்களிடத்தில் நாம் பழகவே எப்படி பழகணும் அந்த முறையை ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ்வும் அப்படிதான் நடக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பார்த்தா, மற்ற மக்களிடத்தில் அவர்கள் எப்படி பழகினார்கள், மக்களிடத்தில் பேசும்போது அவர்களுடைய பேச்சு எப்படி அமர்ந்தது, அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படியும் ஒரு மனிதரா, இப்படியும் ஒரு மனிதரால இருக்க முடியுமா என்று ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருந்துச்சு. அதனால்தான் அல்லாஹ் அவங்களை பார்த்து சொல்றான், நபியே இன்னகல் அலா ஹுலுகின் அலீம், நீங்கள் நல்ல மகத்தான உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு சான்று தர்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்க வழக்கத்தில் ஒன்று உதாரணம் காட்டணும்னு சொன்னா, கிராமத்திலேருந்து வரக்கூடிய ஒரு கிராமவாசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, பேசுறாங்க, மார்க்கத்தை பத்தி கேட்குறாங்க. அப்போ ஒரு சமயம் என்ன செஞ்சுறாங்கன்னா, பள்ளிவாசனுடைய ஒரு மூலையில சிறுநீர் கழிச்சிடுறாங்க. நம்மளால என்ன செய்வோம்? பள்ளிவாசல்களை அசுத்தப்படுத்தினா, நம்ம வீட்டை அசுத்தப்படுத்தினா, இல்லை நம்ம எந்த இடத்துல நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஒருத்தவங்க அசுத்தப்படுத்தினா உடனே என்ன செய்வோம்? விட்டு வாங்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வாளியை தண்ணியை எடுத்துகிட்டு வர வச்சு அதை அலசி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி விட சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இது பள்ளிவாசல், இது அல்லாஹ்வை தொழுவதற்கும் நினைவு கூறுவதற்கும் உள்ள இடம், இந்த இடத்துல நீங்கள் அசுத்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல பேசி அந்த வார்த்தை அழகான வார்த்தையாக இருந்துச்சு. அந்த கிராமவாசி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்னை கடுமையான வார்த்தையால பேசல, என்னை திட்டல. பாருங்க, ஒரு தலைவராக இருந்தும் கூட சக மனிதர்களிடத்தில், சக தோழர்களிடத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. ஏன் இந்த சம்பவத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. இதுல எல்லாம் முன்மாதிரி இருக்கு, எல்லாத்துலயும் மற்ற மக்கள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலயும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய படிப்பினை இருக்கிறது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஒரு மனிதர்கிட்ட பேசும் பொழுது நம்முடைய பேச்சுக்கள் எப்படி அமைய வேண்டுங்கிற ஒழுங்கை கத்து தர்றாங்கல்ல. இன்னைக்கு வாழக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்களுடைய நிலைமை எடுத்து பாருங்களேன். இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? தன்னுடைய பேச்சாலையோ தன்னுடைய நாவாலையோ பிறருக்கு எந்த மாதிரியெல்லாம் கஷ்டத்தை தர்றாங்க அப்படிங்கிறத ஒரு கணம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்.
எப்படின்னு சொன்னால், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாவங்கள், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது, பாவம் மறுமையில் நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படியெல்லாம் நினைப்பாங்க. ஆனால் மற்ற மக்கள்கிட்ட பேசுகிறோம்ல, அந்த பேச்சுக்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பாங்க, அலட்சியமாக இருப்பாங்க. இதனாலெல்லாம் கூட ஒரு பாவம் கிடைக்குமா, இப்படியெல்லாம் பேசுனா கூட நமக்கு அல்லாஹ் மறுமையில தண்டிப்பானா அப்படின்னு அதை ஒரு நினைக்காம, ஒரு உணராம அவங்க இஷ்டம் போல பேசாம அப்படியே அழகா கடந்து போயிடுவாங்க. ஆனா இதனுடைய விபரீதத்தை உண்மையிலே ஒரு முஸ்லீம் உணர்ந்தாங்கன்னு சொன்னா மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா பேசுவாங்க. எப்படின்னு சொன்னா, என்னென்ன விஷயங்களில் எல்லாம் இப்போ நம்ம தொந்தரவு தர்றோம், பிறரை கஷ்டப்படுத்துறோம், நம்முடைய பேச்சாலோ அல்லது தன்னுடைய நாவினாலோ பிற மனிதருக்கு எப்படியெல்லாம் நாம் நோவினை தர்றோம் அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றேன். எப்படின்னு சொன்னா, இப்போ மனிதர்கள்ட்ட குறிப்பாக பெண்கள்கிட்ட நீங்கள் கூட கேட்கலாம், அது என்ன நோவினை ஏற்படுத்தும் பெண்கள், ஏன் ஆண்கள் யாரையுமே நோவினைப்படுத்துறது கிடையாதா, கஷ்டப்படுத்துனது கிடையாதா, அவங்க எதையும் வார்த்தைகளை ரொம்ப தடிமமாக யூஸ் பண்ணது கிடையாதா அப்படியெல்லாம் கேட்போம். இந்த உரையிலே தெரிஞ்சுக்கலாம் இதில் யார் அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த உரையிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம மக்களிடத்தில் அதிகமாக மற்றவங்களை எந்த விஷயத்தில் நோவினைப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் கேலி கிண்டல், இது அதிகமாக இருக்குது. மற்றவர்களை பார்த்து கேலி பண்ணுறது, கிண்டல் செய்கிறது, பட்டப்பேரை வச்சு அழைக்கிறது, எப்படியெல்லாம் நம்ம கேலி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவருடைய நிறத்தை வச்சு, ஒருவருடைய உடல் தோற்றத்தை வச்சு, ஒருவருடைய அங்க அமைப்புகளை வச்சு இப்படியெல்லாம் கேலி கிண்டல் செய்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன சொல்லிப்பாங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஜாலிக்காக தானே பேசுகிறோம், இதெல்லாம் நம்ம சந்தோஷமாக சிரிச்சுக்கிறோம், பேசிக்கிறோம், ஒரு ஜாலிக்காக தானே அப்படின்னு நினைக்கிறோம். அதனுடைய விபரீதத்தை உணராமல் இது மாதிரியான காரியங்கள் நம்ம செய்கிறோம். அல்லாஹ் இதை பயங்கரமாக கண்டிக்கிறான். கேலி செய்கிறது, கிண்டல் பண்ணுறது, பட்டப்பெயர்களை வச்சு அழைக்கிறது, இது மாதிரியான ஒரு தீய பண்புகள் ஒரு முஸ்லிமத்தில் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், லா யஸ்ஹர் கௌமுன் கௌம், மக்களே ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை நீங்கள் பரிகாசம் செய்ய வேண்டாம், கேலி செய்ய வேண்டாம், கிண்டல் செய்ய வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு குறிப்பா ஒரு சாராரை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். யாரை சொல்றான் தெரியுமா? பெண்களை சொல்றான் அல்லாஹ். வலா நிசாஉன் மின் நிசாயின், எந்த பெண்ணும் எந்த பெண்ணையும் கேலி செய்ய வேண்டாம் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அசாய குன்ன ஹைரமின் உன்ன, நீங்கள் யாரை கேலி செய்கிறீர்களோ, யாரை கிண்டல் பண்ணுகிறீர்களோ, யாரை நக்கலாக பேசுகிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறான். அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்றேன். அந்த சம்பவங்களை நம்மளுடைய மனசுல ஆழ பதிய வச்சுட்டோம்னு சொன்னா இனிமே யாரையும் நம்ம கேலி கிண்டல் செய்ய மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்னு மஸ்ஊத்ங்கிற சஹாபி, நபி தோழர், அவங்க இருக்கிறாங்க. அவங்களை எப்படி மக்கள் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கேவலமாக, ஒரு கிண்டலாக, ஒரு மட்டமாக, ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க. யார? இப்னு மஸ்ஊத்ங்கிற சஹாபிய. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த பல் தேய்க்கிற குச்சி இருக்குல்ல, அந்த குச்சை எடுப்பதற்காக, அந்த குச்சையை ஒடிப்பதற்காக ஒரு மரத்துல ஏறுறாங்க. மரத்துல ஏறும் பொழுது அவங்களுடைய கால்கள் எப்படி இருக்கும்னா சிறுத்த வண்ணமாக, கொஞ்சம் ஊன மாதிரி இருக்கும்ல கால்கள், அது மாதிரியான ஒரு தோற்ற முடிவுல அவங்க இருந்தாங்க. அப்ப அந்த மரத்துல ஏறும் பொழுது அந்த கால்களால பேலன்ஸ் பண்ண முடியல, ஸ்டடியா இருக்க முடியல. அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா விழ பாக்குறாங்க டக்குன்னு. இதை பார்த்த அந்த மக்கள், பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா சிரிக்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, மிம்ம தல்ஹகுன், ஏப்பா சிரிக்கிறீங்க, எதற்காக சிரிக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அதுக்கு மக்கள் சொல்றாங்க, ரசூலா இவருக்கு கால் ஊனமா இருக்கு, இவர் விழ பார்த்தாரு, அது அந்த பதற்றமா இருக்கிறார்ல, அதை பார்த்து நாங்க சிரிச்சிட்டோம்.
எப்படி செய்கிறாங்க? அவங்களுடைய கால்கள் அந்த ஊனமாக இருப்பது, அவர் தடுமாறும் போது சிரிப்பது, நக்கல் பண்ணுறது, கேலி கிண்டல் செய்கிறது, இது மாதிரியான ஒரு நிலைமை அந்த இடத்துல இருக்குது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்த உடனே ரொம்ப கோபம் அதிகமாயிடுச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களே, நீங்கள் எந்த நபித்தோழரை பார்த்து எந்த மனிதரை பார்த்து சிரித்தீர்களோ அந்த மனிதர்களுடைய வெயிட் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னன்னு சொன்னா, லஹுமா, அந்த இப்னு மஸ்ஊதுடைய 2 கால்களும் நீங்க எந்த கால்களை கேலி பண்ணுகிறீர்களோ, கிண்டல் செய்கிறீர்களோ, அந்த 2 கால்களும் அஸ்கலு ஃபில் மீசான், மீசானில் வெயிட்டாக இருக்கும், கனமாக இருக்கும், மின் உஹது, உஹது மலையை விட அவருடைய 2 கால்களும் அந்த மீசானில் வெயிட்டாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன விளங்குறோம்? நாம அவரை அந்த மனுஷங்க அவரை கிண்டல் பண்றாங்க, அந்த நபி தோழரை. அந்த நபி தோழருடைய வெயிட், அந்த நபி தோழர் செஞ்ச நன்மை, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பெறக்கூடிய அந்த அந்தஸ்து எப்படி இருக்குது? இப்ப யாரை பார்த்து நம்ம கேலி செய்யலாமா, கிண்டல் பண்ணலாமா? யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நாம காலங்காலமாக நல்ல அமல்கள் செஞ்சாலும் கூட இவ்வளவு மீசான்ல அதிக கனம் தரக்கூடிய நன்மையை செய்வோமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அவ்வளவு அதிகமான நன்மைகளை செஞ்சவங்க தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று இன்னொரு நபி தோழர், அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தில் மட்டமாக கருதப்பட்டவங்க. ரசூல் அதெல்லாம் கண்டிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, ஜுலைபீப் அப்படிங்கிற ஒரு நபி தோழர், அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுடைய ஆள் தோற்றம், அவங்களுடைய முகம், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்குது. சொல்லுவாங்களா, வசீகர தோற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான தோற்றம் இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறாங்க. அந்த நபி தோழர்களுக்கு யாருமே பொண்ணு தரல. அந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கப்படுறாங்க, ஓரம் கட்டப்படுறாங்க அந்த நபி தோழர். என்ன காரணம்? அவர்கள் ஒரு அழகு இல்லாத தன்மை அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணு கூட தர மாட்டாங்கிறாங்க திருமணம் முடிக்கிறது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, ஏப்பா திருமணம் முடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, யார் ரசூல்லா, எனக்கு யாரு பொண்ணு தருவா? இந்த நபி தோழர் அந்த சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து நமக்கு தெரியுது எந்த அளவிற்கு அந்த சமுதாயத்தால் ஓரம் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்பது இந்த வார்த்தையின் மூலமே நமக்கு தெரியுது. அப்புறம் மனிதர் சொல்றாங்க, ரசூலா யார் எனக்கு பொண்ணு தருவா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலா சொல்றாங்க, அவங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதர்கிட்ட பெண்ணு கேட்குறாங்க. ஒரு மனிதரை சந்திச்சு, உங்களுடைய பெண்ணை எனக்காக திருமணம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த மனிதருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எதனால சந்தோஷப்படுறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக பெண்ணு கேட்குறாங்க, ரசூல்லா திருமணம் முடிச்சுக்கிறதுக்காக தன்னுடைய பெண்ணை கேட்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப அதிகமான சந்தோஷம். அப்படி செஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இல்லப்பா, ஜுலைபீப்னு ஒரு மனிதர் இருக்காருல்ல, அந்த மனிதருக்காக நான் உங்களிடத்துல பெண்ணு கேட்குறேன், பெண்ணு தர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே கொஞ்சம் பின் வாங்குறாரு. இப்போ நம்ம மக்கள்லாம் பின் வாங்குவாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் பின் வாங்கி வீட்டில் கேட்டு சொல்கிறேன். வீட்டில் யாரு? அவங்க மனைவிட்ட. அவருக்கு பிடிச்ச இடமா இருந்தால் உடனே ஓகே, எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டாங்க, ஓகே சொல்லிடுவாங்க. பிடிக்கல அப்படின்னு சொன்னால் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என்ன செஞ்சிடறாங்கன்னா வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி போய் சொன்ன உடனே இது மாதிரி ரசூல்லா தனக்காக ஒரு பெண் கேட்குறாங்க அப்படிங்கும் போது அவங்க மனைவிக்கு சந்தோஷம், தாராளமாக கொடுக்கலாமே அப்படின்னு. அப்புறம் விலைக்கு சொல்கிறாங்க, ஜுலைபீபுக்காக கேட்குறாங்க ரசூல்லா அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அந்த பெண்மணி, அதெல்லாம் எப்படி தர முடியும், அதெல்லாம் சரி வராது, அப்படி அந்த மனிதர்லாம் கொஞ்சம் ஒரு இதாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி பின்வாங்குறாங்க. உடனே ரசூலா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அவங்களுடைய பெண், எந்த பெண்ணை அவங்க மனம் முடிச்சு தாங்கன்னு கேட்குறாங்களோ அந்த பெண் தன்னுடைய தாய் தகப்பன்ட்ட சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காக பரிந்துரை செய்து வந்தார்களோ அவருக்கா நீங்க மனம் முடிச்சு தர மாட்டீங்க, அவருக்கா கல்யாணம் பண்ணி தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய் தந்தையிட்ட சொல்றாங்க. ரசூல்லா ஒருத்தவங்களுக்கு பரிந்துரை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருப்பார், அந்த பெண்மணி அப்படி யோசிக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் யாரை பரிந்துரை செஞ்சார்களோ அவருக்கு என்னை திருமணம் முடிச்சு வைங்க, நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். எதுக்காக கல்யாணம் முடிச்சு அவங்க தரல அப்படின்னு சொன்னா, இவர் எப்படி வச்சு வாழ வைப்பாரு? புள்ள கஷ்டப்படுவேன். இப்போ நம்ம தாய் தகப்பெல்லாம் சொல்றாங்கல்ல, புள்ள போய் கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்காக நல்ல வசதியான இடமாகவும் நல்ல சொந்த வீடு உள்ள இடமாகவும் பார்க்குறாங்கல்ல. அப்போ அது மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, புள்ள கஷ்டப்படுமே கல்யாணம் பண்ணி போன பிறகு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தில் அவங்க சொன்ன மாத்திரத்தில் இந்த பெண் சொல்றாங்க, இல்லை எங்களை கைவிட மாட்டோம், இல்லை சிறப்பாக வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி திருமணம் முடிச்சிடுறாங்க. திருமணம் முடிக்கப்பட்ட பிறகு போருக்கான ஒரு அழைப்பு வருகிறது. போருக்கான அழைப்பு வந்த மாத்திரத்திலேயே அந்த மனிதர் ஜுலைபீப் என்ற மனிதர், ஜுலைபீப் என்ற நபித்தோழர் அந்த போர்ல கலந்துக்கிறதுக்காக போறாங்க. எதுக்காக இதை சொல்றோம்? திருமணம் ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணு கிடைச்சிருக்கு, ரொம்ப நாளைக்கு பிறகு திருமணம் நடந்திருக்குன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய புது மாப்பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பள்ளிவாசலுக்கு வர்றவங்க வர மாட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு தாவா பணியில ஈடுபடுறவங்க காவாசிலாம் காணா போயிடுவாங்க. என்ன இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, வருவார் வருவார் அப்படிம்பாங்க. ஆனா அந்த நபித்தோழர் அப்படி கிடையாது. யாரை மட்டமாக, யாரை ரொம்ப இழிவாக கருதினார்களோ அந்த மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய இறை அச்சத்தையும் அல்லாஹ்வுடைய பயத்தையும் நாம் சற்று யோசிச்சு பார்க்கணும். உடனே அந்த நபித்தோழர் என்ன செய்யறாங்க, போருக்கு போறாங்க. போருக்கு போய் அந்த இடத்துல அந்த நபித்தோழர் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கும் பொழுது நமக்கே கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியும். அந்த அளவுக்கு அவங்க செய்யறாங்க. அவங்க அந்த போர்ல ஷஹீதாக்கப்படுறாங்க. அந்த போர் முடிந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, போர் முடிஞ்ச பிறகு எல்லாரும் வந்துருவாங்கல்ல, அப்ப தன்னுடைய தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, ரசூலா தோழர்களே எல்லாரும் வந்துட்டாங்களா? நம்ம யாரெல்லாம் கூட வந்தோமோ எல்லாம் வந்துட்டாங்களா? யாராவது காணும்னு தேடுறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலா எல்லாருமே வந்துட்டாங்க, இறந்தவர்கள் உடல்களை இந்த நாளை காணும், அவங்கள போய் தேடுறாங்க, கிடைச்சிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு மனிதரை காணாமல் தேடுகிறேன். நபி தோழர்களுக்கு ஜுலைபீப் என்ற நபி தோழர் அந்த போரில் பங்கெடுத்தது தெரியல சரியா, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியுது. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜுலைபீப் என்ற ஒரு நபி தோழரை காணாமல் நான் தேடுகிறேன், போய் பாருங்க, எங்க இருக்கிறாங்க போய் பாருங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பார்க்கறதுக்காக போறாங்க. போன மாத்திரத்திலே அவங்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருந்தது? அவர்களை சுற்றி 7 முஷ்ரிக்குகளுடைய உடல்கள், 7 பேரை கொன்றுட்டு அவருடைய கைகளை இழந்த வண்ணமாக ஷஹீதாக்கப்பட்டு கிடக்குறாங்க. எதுக்காக இந்த சம்பவத்தை சொல்றோம்? அல்லாஹ் சொல்றானே, யாரை நீங்கள் கேலி கிண்டல் செய்கிறீர்களோ உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று சொல்றானே, சரியா இருக்கா? அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த நபி தோழரை கைகள் இழந்து போயிருக்கிறாங்கல்ல, அந்த நபி தோழரை தன்னுடைய நெஞ்சோட நெஞ்சாக அணைத்து அவர்களுடைய கைகள் இருக்கக்கூடிய பகுதியில ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையை அப்படி அணைத்த மாதிரி வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை 3 தடவை சொல்றாங்க, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, ஹாதா மின்னி வ அன மின்ஹுங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்றாங்க. இவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! அல்லாஹ்விடத்தில் ஷஹீத் என்கிற பதவியை பெற்ற ஒரு மனிதராக இருக்கிறார். இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு எதை உணர்ந்தது என்று சொன்னால், ஒருவருடைய தோற்றத்தை வைத்தோ ஒருவருடைய நிறத்தை வைத்தோ யாரையும் கேலி கிண்டல் செய்யவே கூடாது. அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்ட பிறகு இது மாதிரியான எண்ணங்களோ இது மாதிரியான செயல்பாடுகளோ இருந்தா உடனே நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான். குண்டா இருந்தா குண்டு, ஒல்லியா இருந்துச்சுன்னு சொன்னா கொத்தரங்க வத்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. ஹைட்டா இருந்தா பனைமரத்துல பாதி, இன்னும் கொஞ்சம் ஒல்லியா இருந்தான்னு வச்சுக்கலாம் விஷம், உடம்பு ஃபுல்லா விஷம், எங்க சதை போட போகுது. அப்ப என்னென்னலாம் நம்மளால பேச முடியுமோ, என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் சொல்லி பேசுறது. அடுத்தவர்களுடைய மனசு கஷ்டப்படுங்கிறத கொஞ்சம் கூட நம்ம யோசனை பண்றதே கிடையாது. சில பேருக்கு முடி இருக்கும், சில பேருக்கு முடி இருக்காது. முடி இருக்காது அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன வயசுலயே முடி கொட்டிடும். அவங்கள பார்த்து என்ன பல பலன்னு இருக்கு,
நம்ம மக்கள் அந்த முடிய வைத்து, கண்ணை வச்சு, வாயை வச்சு, மூக்க என்னென்னலாம் நம்மளால் செய்ய முடியுமோ இன்னைக்கு அத்தனை கேலி கிண்டல்கள் விஷயத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலா எப்படியெல்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க என்பதை நாம் மனசுல ஆழ பதிய வச்சிட்டோம்னு சொன்னா இது மாதிரியான காரியங்களில் நாம் ஈடுபட மாட்டோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், வலா தனாபசு பில் அல்காப், பட்ட பேரை வச்சு கூப்பிடுறது. பட்ட பேரை வச்சுலாம் கூப்பிடுவாங்களா இல்லையா? இன்னைக்கு அந்த பழக்கமும் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. இதை ரசூலா கடுமையா கண்டிக்கிறாங்க, அல்லாஹ்வும் கண்டிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வலா தனாபசு பில் அல்காப், பட்ட பெயர்களை கொண்டு நீங்கள் அழைக்காதீர்கள். ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை தரும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு நேராக சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஒருத்தவங்களை பட்ட பேர் சொல்லி கூப்பிடுறோம், ஒரு 4-5 பேர் நிற்கும் போது அவங்கள பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அப்போதைக்கு அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியாது. சிரிச்சுக்கிட்டே அதனால ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அவங்களுடைய உள் மனசு, அவங்களுடைய மனம் என்ன பாடுபடும் என்பதை யாராலும் அறிய முடியாது, படைச்ச ரப்ப தவிர. அப்போ அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படி குள்ளமாக இருப்பாங்க அவங்க இன்னொன்று மனைவியை பற்றி, சஃபியா இருப்பாங்கல்ல, இப்படி இப்போ குள்ளமாக இருப்பாங்கல்ல, கையை காட்டி ஒரு மாதிரியாக சொல்லிடுறாங்க. இந்த குள்ளமானவருங்கிறதெல்லாம் ஒரு பேர் தானே, ஒரு பட்ட பேர் மாதிரி தானே. கட்டை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி தவறான பெயர்கள் தானே, அது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இடத்துல அந்த சஃபியா அவங்கள பார்த்து இப்படி குள்ளமாக இருப்பாங்களா அவங்க தான் அப்படி சொன்னாங்கங்கிற மாதிரி செய்தியை சொல்லிடுறாங்க. ரசூலுக்கு கோவம் வந்துடுது. ஆயிஷாவே, நீ பேசக்கூடிய அந்த பேச்சை கடலில் கரைத்தாலும் கூட இந்த கடல் அசுத்தமாகிவிடும், அப்பேற்பட்ட வார்த்தையை நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிற செய்தியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அதே போன்று இன்னும் சிலருடைய பேச்சு எப்படி அமையுது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே புரியாது. நம்ம 4 பேர் உட்காந்துருப்போம், பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. இவன் ஏன் திடீர்னு இப்படி நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா, வேற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா குத்தி காட்டி பேசுவாங்கல்ல. நமக்கு எதிரியோ நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய அந்த எதிரியான ஒருத்தவங்க அதில் உட்காந்துருக்கும் போது என்ன செய்வாங்கன்னா ஒரு குத்தி காட்டி இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி குத்தி காட்டி பேசுறது. அப்போ தான் நமக்கு புரியும், ஆகா இது நம்மளை பேசல, வேற யாரையோ பேசுகிறாங்க. அப்போ இந்த குத்தி காட்டி பேசுறது, பட்ட பெயரை வச்சு அழைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்குள் நீங்கள் குறை சொல்லி பேசாதீர்கள். சில பேரை பார்த்தீங்கன்னா குத்தி காட்டி பேசுகிறாங்கன்னு சொல்கிறோம்ல, இப்போ குறை பேசுவாங்க. வாயை திறந்தாலே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாம் கூட கேட்போம், ஏன் உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா, எப்போ பாரு அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு முகம் சுளிக்கிற அளவுக்கு சிலருடைய பேச்சுக்கள் நம்ம இருந்த பார்க்குறோம். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மக்களை அதிகமாக நரகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் எதுவென்று சொன்னால் அவருடைய வாய் தான் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி நம்முடைய பேச்சால் நன்மையும் செய்யலாம். எப்படி நன்மை செய்யலாம்? திக்ரு செய்யலாம். திக்ரு செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவோ வார்த்தைகள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்போ திக்ரு செய்யலாம், தாவா செய்யலாம், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம், நல்ல அறிவுரை சொல்லலாம், ஒற்றுமை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எவ்வளவோ செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் விட இன்னைக்கு வாழக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தீமையை தான் சம்பாதிக்கிறாங்க நன்மையை விட. ஒரு நாளைக்கு நன்மையை கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் தீமையை மழை போல சம்பாதிக்கிறாங்க. கஷ்டப்பட தேவையில்லை, தீமையை சம்பாதிப்பதற்கு கஷ்டம் தேவையில்லை. ஈஸியாக ஒரு நொடி பொழுதிலேயே அளவுக்கு அதிகமான தீமைகளை சேர்த்துடலாம். அதுவும் தன்னுடைய பேச்சால நிறைய சேர்த்துடலாம். அதனால ரசூலுல்லாஹ் அடிக்கடி இந்த நாவை பேணி கொள்ளுமாறும் இந்த நாவு விஷயத்தில் சரியான முறையில் கையாள வேண்டும் என்பதை அடிக்கடி தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கூட்டம், யூத கூட்டம் ஒன்று வருது. யூதர்கள் வர்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். இது சலாம் தானே? அஸ்ஸலாமு அலைக்கும் சலாமா இல்லை, என்னன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னாதான் சலாம்.
யூத குடிகள் எப்படி சொல்றாங்க? அஸ்ஸாமு அலைக்கும், லாம விட்டுடுறாங்க. அஸ்ஸாமுன்னு சொன்னோடனே உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அப்படியே சொல்லிடுறாங்க. அதை உத்த கவனிச்சாதான் இந்த வார்த்தை நமக்கு புரியும். இந்த செய்தி இந்த சொன்ன உடனே அவங்களுடைய மனைவி ஆயிஷா இருக்காங்கல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வார்த்தைகளை வந்து நல்லா கவனிப்பாங்க. நல்லா வந்து அறிவு கூர்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உள்ள பெண் தான் அவங்க. உடனே அந்த ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, வலைக்கும் உங்களுக்கும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, லஅனக்கும் உல்லாஹு வ கலிபல்லாஹு அலைக்கும், உங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேள்விப்பட்ட உடனே கேட்ட உடனே இந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. இது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம், என்னை திட்டுனா நான் கண்ணாமன்னு திட்டி வந்துட்டேன், திட்டுறதுக்கு வாய் எடுத்தா என்னை கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தாங்க, நான் பேசி விட்டு வந்துட்டேன்னு சொல்லுவா இல்லையா? நம்முடைய பார்வையில் பார்த்தா இவங்க சொன்னது சரின்னா படும். ஆனால் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க அந்த இடத்துல, ஏன் ஆயிஷாவே மகளன் அமைதியாயிருங்க, நிதானமாயிருங்க, நளினமா நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈயாகி வல் உன்ஃபு வல் ஃபுஹ்ஷ், அருவருப்பான பேச்சுக்களில் இருந்தும் கெட்ட வார்த்தைகளில் இருந்தும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், கவனமா பேசுங்க. அடுத்தவங்கள்ட்ட எடுத்தோம் கவுத்தோம் பேசிடாதீங்க. உங்களுடைய வாய்களிலிருந்து என்ன வார்த்தை வெளிப்படுது என்பதை சற்று கவனித்து யோசிச்சு பேசுங்க அப்படிங்கிற அறிவுரையை தன்னுடைய மனைவிக்கு சொல்றாங்க. உடனே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நானும் கவனிச்சேன், அதுக்கு தான் நான் தான் அழகா சொல்லிட்டேனே, வலைக்கும் சொல்லிட்டேனே, அதே மாதிரி உங்களுக்கும் உண்டாகட்டும்னா அழகா சொல்லிட்டேனே. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாங்க. அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தப்புன்னு கண்டிக்கிறாங்க. அப்போ இந்த செய்திகள் நமக்கு என்ன பாடத்தை கற்று தருதுன்னு சொன்னால், மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது நம்முடைய பேச்சுக்களில் நிதானம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர் அடுத்தவங்களை திட்டுறோம் அப்படிங்கிற பேரால் இரட்டை அர்த்தங்கள் உள்ள வார்த்தைகளை கொண்டு திட்டுவாங்க, ஆபாசமான வார்த்தைகளை கொண்டு திட்டுவாங்க, கெட்ட வார்த்தைகளால் திட்டுறதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு மனிதனை நோவினைப்படுத்தும், கஷ்டப்படுத்தும் என்பதை அறியாமல் இன்னைக்கு நிறைய மக்கள் இந்த செய்கிற காட்சியை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மூமின் கெட்ட வார்த்தை பேசுபவனாகவோ அருவருக்கத்தக்க செயலில் ஈடுபடவனாகவோ இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம பிள்ளைகள் இருக்காங்களா, சின்ன பிள்ளைங்க, முஸ்லிம் பிள்ளைகள், அவங்களுடைய வாய்களில் இருந்து கூட கெட்ட வார்த்தைகள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக வர்றதை பார்க்குறோம். பள்ளிக்கூடங்களில் போய் பார்த்தீங்கன்னா சக பிள்ளைங்கள்ட்ட பேசும் பொழுது கெட்ட வார்த்தைகளால் சர்வ சாதாரணமாக வரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அப்போ இரட்டை அர்த்தங்கள் உள்ளது, கெட்ட வார்த்தைகள், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் மற்ற மக்களிடத்தில் பேசி அவர்களுடைய அந்த மன கஷ்டத்தை அவர்கள் வந்து உண்டாக்குறாங்க. எந்த அளவுக்குன்னு பாருங்களேன், அடுத்தவங்களை திட்டும் போது கோபத்தில் கண்ணம்னான்னு பேசிடுவாங்க, பேசிட்டு வீட்டில் போய் வருத்தப்படுவாங்க, நான் அப்படி பேசாமல் இருந்திருக்கலாம், என்னமோ டென்ஷனில் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசுனவங்க வருத்தப்படுவாங்க. பார்த்துருக்கோமா இல்லையா? நான் கண்ணாமனா திட்டேன், எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு, சைத்தான் வந்துட்டான். சைத்தான் தம்மிடம் வந்ததை எப்போ உணர்றாங்க? மற்றவங்களை நல்லா வாங்குன்னு வாங்கிட்டு எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ காயப்படுத்தி மன கஷ்டத்தை கொடுத்து தொல்லை கொடுத்து நோவினை கொடுத்த பிறகு உணர்றதை பார்க்குறோம். அந்த பேச்சை வாங்கியவர்கள் இருக்காங்கல்ல, உங்களால் கஷ்டப்பட்டவர்கள் இருப்பாங்கல்ல, நம்மால் நோவினைப்படுத்தப்பட்டவர்கள் இருப்பார்கள்ல, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எப்படி தெரியுமா பேசிட்டா என்னைய, நல்லா பேசணும், நல்லா பழகணும், எப்படியெல்லாம் இன்னைக்கு பேசிட்டா பாருங்க, என்னால் ஜீரணிக்க முடியல அந்த வார்த்தையை அப்படின்னு சொல்ற காட்சியை பார்க்குறோம். இப்போ எந்த அளவுக்கு நம்ம மற்ற மனிதர்களை கஷ்டப்படுத்துறோங்கிறத நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இன்னைக்கு பல குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வர்றதை பார்க்குறோம். எவ்வளோ பிரச்சனை வருது இன்னைக்கு, அதனால பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் தனி கொடுத்தன போகிறத பார்க்குறோம். அவ்வளவு பிரச்சனைகள், சொந்த பந்தங்களுக்குள்ள
சண்டை பிரச்சனை ரொம்ப வரம்பு மீறி போகுது. கணவன் மனைவிக்கு மத்தியில அடிக்கடி சண்டை பிரச்சனை. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் சொல்ல முடியுமா? இதுக்கெல்லாம் அதிக காரணம் என்ன? நாம பேசக்கூடிய அந்த பேச்சு, அந்த வார்த்தை கடினமாக பிறருடைய மனசை கஷ்டப்படுத்துவதனால்தான் அளவுக்கு அதிகமான சண்டைகள் வருது. அதனால எப்படியெல்லாம் பேசுறது தெரியுமா? இந்த சண்டையின் போது, குடும்பத்துக்குள்ள சண்டையின் போது, கணவன் மனைவிக்குள்ள சண்டையின் போது, நல்ல நண்பர்களுக்கு மத்தியில சண்டை வரும் பொழுது, நீ ஏன் முகத்துல முழிக்க கூடாது, நான் உன் முகத்துல முழிக்க மாட்டேன், நான் மூத்தா பண்ண கூட என் மூத்துக்குடி வரக்கூடாது, இப்படியெல்லாம் சில பேசுறத பார்க்கிறோம். அப்ப நம்ம எந்த அளவிற்கு நம்மளுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு கட்டுப்படுத்தணும். எப்படியெல்லாம் மற்ற மனிதர்களிடத்தில் பேச வேண்டுமோ அது மாதிரி பேசணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பின்விளைவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அல்லாஹ்விற்கு கோபம் தரக்கூடிய வார்த்தையை ஒருவர் பேசி விடுவார்கள், ஆனால் அந்த பேச்சின் மூலமாக அவர் நரகில் போய் விழுவார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எந்த அளவிற்கு தூரமாக இருக்குதோ அதை விட ஆழமாக போய் நரகத்தில் விழுவாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. அதே போன்று அடுத்தவர்கள் மீது அவதூறு சொல்றது, ஒருத்தங்க செய்யாத காரியத்தை அவர்கள் மீது பழி சுமத்துவது, அவதூறு கூறுறது, சபிக்கிறது எல்லாமே பிறருடைய மனசை நோவினைப்படுத்தும். அவதூறு சொல்றாங்கல்ல, ஒரு பெண் செய்யாத ஒரு காரியத்தை, ஒரு பெண் நடக்காத ஒரு காரியத்தை அந்த பெண் தான் செஞ்சாங்க, இந்த பெண் இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவதூறு சொல்லுவோம். ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம கண்ணால் காணாததை, காதால கேட்காத ஏதோ ஒருத்தவங்க 2 பேரும் சொன்னாங்கிறதா வச்சு என்ன செய்வோம், நம்ம பாட்டில் அடுத்தவங்க மேல அவதூறு சொல்லிட்டு போயிடுவோம். இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் தெரியுமா? அது அடுத்தவங்க மேல வீண் பழி சுமத்துறது, பொய்யை உண்மையை மறைக்க பொய் சொல்வது, எவ்வளவு பெரிய ஒரு காரியம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் மீது அவதூறு சொல்லப்படுது. யாருன்னு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க மேல அவதூறு சொல்லப்படுது. அவதூறு சொன்னவர்கள் யார்? மார்க்கத்தை விளங்கியவர்கள், ஓரளவுக்கு மார்க்கத்தை தெரிஞ்சவங்க தான் என்ன செய்யறாங்க, இந்த காரியங்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க. எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, அழுது அழுது அவங்களுடைய கண்களிலே கண்ணீர் இல்லையோ அப்படிங்கிற அளவிற்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அனுபவிச்ச பிறகு அல்லாஹ் வந்து அவங்க 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 மேல நீங்க பழி சுமத்திருக்கீங்க, அவங்க நல்லவர்கள், தூய்மையானவர்கள், அப்படி பரிசுத்தமானவர் என்றெல்லாம் அல்லாஹ் அவர்கள் மூலியமாக அவர்கள் மீது பழி சுமத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற சம்பந்தமாக அல்லாஹ் அவர் நிரபராதி, உண்மையாளர் என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ் வசனங்களை இறக்குறான். சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த விஷயத்தில் உடன்பட்டு இருந்தார்களோ அவர்களை அல்லாஹ் கண்டிக்கின்றான். எந்த விஷயத்தை உங்களுடைய நாவுகளால் நீங்கள் பரப்பினீர்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லாத விஷயம், உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நீங்க உங்களுடைய நாவுகளால் பரப்புனீங்க. அது மட்டும் இல்ல, இது சாதாரண விஷயம், லேசான விஷயம் நீங்க எண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஹுவ இன்டல்லாஹி அலீம், நீங்கள் இது மாதிரி அவதூறு சொன்னது அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பயங்கரமானதாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் அடுத்தவர்கள் மேல அவதூறு சொல்வது என்பது, இல்லாத பழியை சுமத்துவது என்பது ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஸஅத் ரலியல்லாஹு அவங்க மேல ஒரு நபி தோழர் சில குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா அது பொய்யான குற்றச்சாட்டு தான். உடனே ஸஅத் ரலியல்லாஹு அவங்க வந்து அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டை வைத்து அப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்த அளவுக்கு அவங்க மன வேதனை அடைகிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல அவருக்கு எதிராக கையேந்துறாங்க. நம்மளால் யார் பாதிக்கப்பட்டார்களோ, கையாலோ அல்லது நாவினாலோ தன்னுடைய செயல்பாட்டினாலோ
பிறர் நம்மால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்த கூட முன்படுவார்கள். அந்த காரியத்தை சாத் ரலியல்லாஹு அவங்க செஞ்சாங்க. சாத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாங்க. இறைவா, என் மீது தவறான ஒரு குற்றச்சாட்டை, என் மீது வீண் பழி சுமத்திய இந்த மனிதர் தள்ளாத வயசு வரைக்கும் இருக்கணும், வாழ்நாள நீட்டிச்சு கொடு அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஏழ்மைத்தனத்துல அவரை உழல விடணும், ரொம்ப ஏழ்மையாக்கு அப்படிங்கிற ஒரு துவாவை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் குழப்பத்தில் விட்டு பல சோதனைக்கு உள்ளாக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் தொடர்பாக இந்த மாதிரியான விஷயங்களை அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. ஏன் சாத் ரலியல்லாஹு அவங்க ஏன் அப்படி அவருக்கு எதிராக கையேந்தணும்? என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். அவர் மேல வீண் பழி சுமத்தினாங்க. சாத் ரலியல்லாஹு அவங்க செய்யாத ஒரு காரியத்தை அவர்கள் செய்ததாக அவர்கள் மீது வீண் பழி சுமத்திய காரணத்தினால் மனசு தாங்க முடியாமல், அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாங்க. கையேந்தின பிறகு அந்த மனிதர் யார் பழி சுமத்துனாங்களோ அந்த மனிதர் கடைசி காலத்துல அவருடைய நிலைமைய பார்த்தா ரொம்ப கஷ்டமான நிலைமை. எப்படின்னு சொன்னா ரொம்ப தள்ளாத வயசா இருக்கிறாங்களாம். எப்படின்னு சொன்னா அவருடைய அந்த புருவ முடி இருக்குல்ல, அந்த முடி இப்படி வளர்ந்து இப்படி கண்ணெல்லாம் மறைச்சிருந்தான். அவரால் நடக்க கூட முடியல. அந்த அளவிற்கு ரொம்ப அதிகமான தள்ளாத வயசு அந்த நிலைமையை அடைகிறாரு. ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாரு. அதே மாதிரி பல சோதனைக்கு ஆளாக்கப்படுறாரு. ஆளாக்கப்பட்டு சொல்றாரு, எனக்கு எதிராக சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள்ல, அந்த துவா பழிச்சிருச்சு. இப்பேற்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்களா? அப்ப மற்ற மக்கள் மீது வீண் பழி சுமத்தக்கூடியவராக இருந்தால் இந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கணும். ஒருத்தவங்க மேல வீண் பழி அவதூறு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய அந்த வசனங்களை மனசுல நிறுத்திட்டோம்னு சொன்னா இது மாதிரியான தீய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகி தஅவத்தல் மல்லூம், பாதிக்கப்பட்டவருடைய துஆவிற்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். நம்மால் பிறர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அந்த பிரார்த்தனைக்கு நீங்க அஞ்சுங்க. ஏன்னு சொன்னா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாஹ்விற்கும் அவர் கேட்கக்கூடிய அந்த துஆவிற்கும் எந்த திரையும் இல்லை. அல்லாஹ் பதிலளிக்கிறான்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நாம பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் பிறரை காயப்படுத்தாதவாறு இருக்க வேண்டும், பிறரை நோவினைப்படுத்தாதவாறு இருக்க வேண்டும், பிறரை கஷ்டப்படுத்தாதவாறு நம்மளுடைய சொற்கள் அமைய வேண்டும். இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்களை பத்தி நமக்கு சொல்லும் பொழுது ரசூலா சொல்றாங்க, இந்த நாவு இருக்குல்ல, இந்த நாவு விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா நடந்துங்க. சொர்க்கம் செல்வதற்கு காரணம், நரகத்துக்கு செல்வதற்கும் காரணம் இந்த நாவு தான் சொல்லி பல தடவை நம்மளை எச்சரிக்கை செய்யறாங்கல்ல. எப்படின்னு சொன்னா, இதுக்காக ரசூலா இது மாதிரியான அறிவுரைகள்லாம் நமக்கு அதிகமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதனால மனிதன் மறுமையில பாத்தீங்கன்னா அவனுடைய அமல்களை இழக்க நேரிடும். அமல்களை இழந்து ஒண்ணுமில்லாம போயிடுவான். அதுக்காக தான் ரசூல் அடிக்கடி இது மாதிரியான அறிவுரைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதுங்க சஹாபி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரசூலாட்ட கேட்கிறேன், அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு செய்தி எனக்கு சொல்லுங்க, அமலை கற்றுத்தாருங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு சொல்றாங்க, நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒரு செயலை கற்றுத்தார்கள் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ரெண்டுக்கும் ரசூலா ஒரே பதில், வாய். இதை கவனமா, இந்த விஷயத்துல நீ கவனமா நடந்துக்க. எல்லாத்துக்குமே காரணம் எது தெரியுமா? வாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதத்துல ரசூல் அந்த சஹாபி கேட்குறாங்க, இன்னாலமு ஆஹதூன பிமா நதகல்லமு பிஹி, அல்லாஹ்வின் தூதரே, நாம பேசக்கூடிய பேச்சுக்களுக்காம நான் தண்டிக்கப்படுவோம் மறுமையில, அதுக்கெல்லாம அல்லாஹ் தண்டனை தருவான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆச்சரியத்தோட கேட்குறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆச்சரியத்தோட பார்த்துட்டு, மக்களை முகம் குப்பர நரகில் தள்ளுவதற்கு அதிக காரணம் இந்த நாவுதான். ரசூலா எப்படியெல்லாம்
நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்கிறத பாருங்க. நாம நாவுகளை வைத்து எப்படியெல்லாம் நாம் நன்மைகளை திரட்டுகிறோமோ அதை விட பல மடங்கு தீமைகளை திரட்டுகிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்கணும், யோசனை பண்ணணும். நாம் பேசும்பொழுது நம்முடைய வார்த்தைகள் எப்படி போகுது, கஷ்டப்படுத்தாம இருக்கிறோமா, நோவினைப்படுத்தாம இருக்கிறோமா என்ற விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இன்னும் சில பேர் எனக்கு எல்லாம் தெரியும் பேசலாமா இல்லையா? ஒரு சபையில் இருக்கப்படுது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றத நீ கேளு, நீ வாயை மூடு, நீ பேசாத அப்படின்ட்டுருவாங்க. இதுவும் ஒரு மட்டம் தட்டுறது தான். இதுவும் அவங்க என்ன செய்யணுமோ நம்மளுடைய சொற்களால நோவினைப்படுத்துறது. ஒரு சபையில் ஒரு பெண் ஒரு கருத்தை சொல்ல வர்றாங்கன்னா கேட்கணும், என்ன கருத்தை சொல்ல வர்றாங்க, என்ன அவங்க ஆலோசனை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேட்கணும். ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேன்ல, என் பேச்சை மீறி நீ எப்படி பேசலாம், நான் பேசும்போது நீ வாயை மூடிட்டு இருக்கணும், நீ அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சிடுறது. இதுவும் தப்பு. உலகத்துல நம்ம ஒரு பொருளாதாரத்தை இழக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு பண கஷ்டம், வசதியா இருந்தோம், பிறகு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடுது. சொல்லுவோம்ல, வாழ்ந்த குடும்பம் இப்படி நிலைமையில இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவோமா இல்லையா? அப்ப அந்த பொருளாதாரத்தை இழக்கும் பொழுது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு வியாபாரத்துல ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது எந்த அளவுக்கு மன கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு வயநாட்டுல நடந்துச்சுல அந்த சம்பவங்களை பாருங்க. எப்பேற்பட்ட வசதியா உள்ள மக்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத மக்களாக இருக்கிற காட்சியில நம்ம பார்க்கறோமா இல்லையா? அப்ப எவ்வளவு உங்களுக்கு ஒரு மனசு கஷ்டத்தை ஏற்படுத்துது. அப்ப உலகத்துல ஒரு பொருளை இழந்தாவது நம்ம அந்த பொருளை மறுபடியும் பெற முடியும். ஆனா மறுமை நாள்ல நம்முடைய நன்மை பறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நம்முடைய நன்மையை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா திரும்ப பெற முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம்னா யார் தெரியுமா? முஸ்லிம் பேர் வச்சதுனாலயோ ஆடை அணிந்ததுனாலயோ முஸ்லிம் இல்ல. உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா? யாருடைய கையிலிருந்தும் யாருடைய நாவிலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம். சொல்றாங்களா இல்லையா? எப்படிலாம் நமக்கு சொல்லி தர்றாங்கிறத பாருங்க. நாளை மறுமையினால நடக்கக்கூடிய அதிபயங்கரமான நிகழ்ச்சி, நம்மளுடைய நன்மை தீமையை எடை போடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நாம செய்த நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் எடை போடக்கூடிய நாள் தான் அந்த மறுமை நாள். ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம். ஒரு தேர்வு எழுதியவர்கள் எப்படி ரிசல்ட்டை எதிர்பார்ப்பாங்களோ அதே போன்று இந்த உலகத்தில் நாம் என்ன நன்மை செய்தோமோ அதற்கான கூலியை எதிர்பார்க்கும் நாள். அந்த நாள்ல நம்முடைய நன்மையையும் தீமையையும் அல்லாஹ் எடை போட்டு நிற்பான். நீங்க கேட்கலாம், எப்படி நன்மை தீமை எப்படி எடை போட முடியும்? காற்றை அளக்கும் கருவி இருக்கிறத கண்டுபிடிச்ச மனுஷனா? அதே போன்று ஒரு பேச்சினுடைய வேகத்தை எல்லாத்தையுமே அளக்கக்கூடிய கருவி இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மனிதனை படைத்த ரப்புக்கு எடை போட முடியாதா? அல்லாஹ் நிற்பான், நன்மை தீமையை நிற்பான். அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், யாருடைய நன்மையில் எடை கணக்கின்றதோ அவர்கள் தான் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார்கள், சந்தோஷமான வாழ்வில் இருப்பார்கள், மன நிம்மதியுடன் இருப்பார்கள். யாருடைய தீமையின் எடை கனமாக இருக்கிறதோ அவர்கள் போகுமிடம் ஹாவியா என்ற நரகம் தான். அப்ப நன்மை தீமை நெருக்கப்பட்டு நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் அதற்குரிய நன்மை இந்த உலக மறுமையில பெறலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனத்துக்குல்லாஹ், மக்களே, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் நீங்கள் அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர, இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம். நம்முடைய மரணம் எப்படி இருக்கணுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தார்களோ
நடைமுறை ஒழுங்கை சொல்லி தந்தார்களோ அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளணும். எதுக்காக இப்படி சொல்றோம்னா, ஒருவர் மரணத்தை விட்டால் மரணம் கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். எதுக்காக இதை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய ஜனாசா ஒருவர் இறந்த பிறகு அவருடைய 3 அமர்கள் அவர்களை பின்தொடரும். கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? என்னன்னு தெரியுமா? ஒரு மனிதர் இறந்து விட்டால் என்று சொன்னால் அவரை 3 விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்லும். அவனுடைய குடும்பம், அவனுடைய நன்மைகள், அதுக்கப்புறம் என்ன, அவனுடைய செல்வம் போகுதா இல்லையா? அவனுடைய குடும்பம் போகும், அவங்க செல்வந்தராக இருந்தால் அவர்கள் செல்வம் போகும், அவர்கள் சேர்த்து வைத்த நல்ல அமல்கள் பின்தொடர்ந்து போகும். ஜனாசாவை தூக்கி கொண்டு அந்த கபரு குழி வரைக்கும் உன்னுடைய குடும்பம் வரும், உன்னுடைய செல்வம் அது வரைக்கும் வரும். வந்த பிறகு அவங்கள மண்ணலி போட்டு மூடிட்டு 2 பேர் திரும்பி வந்துருவாங்க. இப்போ நம்மளுடைய கடைசி வரைக்கும் இருப்பது எது? நம்முடைய நல்ல அமல்கள் தான். நம்முடைய நல்ல அமல்கள் தான் நம்மளுடைய கபரு குழிக்கும் சரி, நாளை மறுமையிலும் சரி, நல்ல ஒரு வாழ்வை பெற்று தரும். அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலக வாழ்க்கையை விட மறுமையை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்று உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டிருந்தால், இந்த உலகத்தில் நம்முடைய பேச்சுக்கள் செயல்பாடுகளை நல்ல விதமாக அமைத்துக் கொண்டு அதன் மூலம் சொர்க்கத்தை பெற வல்ல இறைவன் உதவி செய்வானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.